ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் பிரதர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பங்குனி உத்திரத்தன்று வயலூர் கோயிலுக்கு காலையிலே ஒரு 5 o'clockலாம் நடந்து போயிட்டுருந்தோம். ஒரே இருட்டாக இருந்துச்சு பாருங்கள். இந்த சிவகுட்டி கூட தூக்கம் வரல. நைட்டெல்லாம் தூக்கம் வந்து காலையிலே எந்திரிச்சு வாப்பிரியம்மா கோயிலுக்கு போகலான்னு ஒரே எண்ணத்து. எவ்வளோ இருட்டாக பாருங்கள். அப்படியே நடந்து போகணும். வயல் குறுக்கு பாதையிலே நடந்து போயிட்டுருந்தோம் எல்லாரும். நாங்கெல்லாம் போனோம். காலில் கல்லாம் குத்துருச்சு. எப்படி போனேன்? முருகனுக்கு என்ன சொல்லிட்டு போனேன்? முருகனுக்கு அரோகரா அப்படி சொல்லிட்டே போனோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் வெளியே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா கோயிலில் சரி கும்பல். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருட்டிலே பால் குடம்லாம் அவ்வளோ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டு தான். 5 மணிக்கு போனதே லேட்டு. நான் 4 மணிக்கெலாம் கோயிலில் இருந்திருக்கணும். சரி கும்பல் பாருங்கள். இவ்வளோ பேர் பால் குடம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப வெயில் ஓவராக இருக்குன்ட்டு எல்லாருமே வந்து அந்த மார்னிங் டைம் 4 o'clockலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்து கும்பலாக இருந்திருக்கும்ல 3:30க்கெலாம். அப்போவே கோயில்கிட்ட அவ்வளோ பேர் போயிட்டுருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கும்பலாக இருக்குன்னு. சிவகுட்டியை வேற கையில் பிடிச்சிக்கிட்டோம், எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு. எவ்வளோ கும்பல் பாருங்கள். இது வந்து முருகன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கருப்பசாமி கோயிலேருந்து இந்த வீடியோ அப்படின்னு எடுத்தோம். சரி கும்பல். அதுலேயே வேறு இன்றைக்கி ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் முருகன் வேஷம்லாம் போட்டு கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பால் காவடி, குடம், அழகு குத்துதல் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. இது வந்து மார்னிங் நான் எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சாமி வந்து அழகு குத்தி, பால் குடம், காவடி எல்லாம் எடுத்து வந்தாங்க. அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தோம். சுற்றி வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களா, அந்த பால்லாம் இங்கே தான் வந்துச்சு. அப்படியே எடுத்து கண்ணில் ஊற்றிட்டு முருகனுக்கு அரோகரா. வெற்றியன் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா அரோகரா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தெரியாதான். நாங்களும் சாமி தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் கொடுத்தாங்களா? பொங்கல் தராங்கன்னு ஓடணும். ஆளுக்கு ஒரு தொண்ணையில் பொங்கலை வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோமே. துருக்கியோட வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்த்துட்டு தராங்கன்னு பார்த்தேன். கண்டுபிடிச்சி பொங்கலை வாங்கிட்டா இல்லையா? சக்கரை பொங்கலை வாங்கி அங்கே பாருங்க உள்ளே போயிட்டுருக்கு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு சக்கரை பொங்கல். அப்புறம் அப்படியே கோயில் கோபுரத்தெல்லாம் வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். 7 o'clockலாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே பாருங்க. சரி கும்பல் போகிறாங்க. வர்றீங்களா இல்லையான்னு விரட்டி அடிச்சுட்டு முன்னாடி போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு விரதத்துக்கெலாம் சமைச்சிட்டு அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா எங்கள் ஊர் சாமியெல்லாம் ஆற்றுலேருந்து கிளம்பி வந்துச்சு. அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பால் குடம், அழகு குத்தி வர்றது எல்லாமே. இந்த கடை வீதியெல்லாம் ரோட்டில் போட்டிருந்தது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். பசங்க தான் அது இதுன்னு கையை காட்டுச்சுங்க. நாங்கள் ஒன்று வாங்கலையே, பிள்ளைங்க எலக்ட்ரிடியன் சேர்த்துமே. அழகாக இருந்துச்சு இந்த பூ கூட. இதெல்லாம் மாலை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ரேட்டு கூட நம்ம கேட்கல வந்தாச்சு.
அஜுமட்டை கிழிச்சிருச்சு கிழிச்சோன்னா சரி அஜுமட்டை கிழிச்சாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு அடி போன அடிச்சுக்கலாம் என்ன தெரியல சும்மா அடிக்க மாட்டான் இன்னைக்கு மனைவி அடிக்கலாம் ரொம்ப தெரியவே இல்லை இதுதான் நம்ம ஊர் தண்ணி கொஞ்சம் தெரியல ஜூம் பண்ணி எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அவ்வளோதான் தெரியும். ரெட்டாக தெரியல பட் வீட்டுக்கு வந்து ஒரு ரிலேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து பால் கூட எடுக்கிறாங்க, அளவு குத்துறவங்கலாம் வந்து எங்கள் ஊர் விநாயகர் கோயில் வந்து கிளம்பி ஆற்றுக்கு போய் ஆற்றுலேருந்து தான் பால் குடம் இதெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரம்ஸுக்குக்காரங்களாம் ட்ரம்ஸ் அடிச்சுருக்காங்க. அதை எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்தோம். நிறைய பேர் முன்னுக்கு நிற்க முடியாது. அப்படி திரும்படி காலையில வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் பால் கூட எடுக்கிறீங்க போல இருக்கு. காலையில போய் சாமி கும்பிட்டு ஆஹா ரெண்டு இந்த இடத்துல பால் கூட அந்த சாமி வந்து இல்ல வரல தாத்தா ஆடுறீங்க ஆடுறீங்களாடா ஏ மணி மேல இருக்கு பாப்பா விட்டுக்கிட்டாங்க வரும் சாயந்தரம் அங்க ஊர்ல கடந்து விட்டுறோம் சாமி கும்பிட்டு வரமா சாமி